ஹலோ, நேற்று நம்ம இன்ட்ரடக்ஷன் பண்ணோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பேசிக்கான செயின் ஸ்டிச்சு போட போகிறோம். அது எப்படின்றது நம்ம பார்க்கலாம். நான் நூல் எடுத்திருக்கேன், 2 சைஸில் ஹூக் எடுத்திருக்கேன். இப்போ நூலை எடுத்துக்கேன். இப்போ நான் சின்ன ஊசியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். இது 2.5 mm ஊசி. இப்போ இந்த மாதிரி நூல் எடுத்துகிட்டு பாருங்கள், கையில் எப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். எக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு இப்படி நான் கையை சுற்றி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். பிடிச்சிட்டு இப்போ இந்த ஹூக் இருக்கு இல்லையா, இந்த ஹூக் சைடு வேஸில் விட்டுட்டு அப்படியே அந்த மேலே இருக்க நூலை இப்படி இழுக்கணும். இழுத்திங்கன்னா அது டைட் ஆகிடும். இதுதான் ஸ்லிப் நாட்டு, ஸ்லிப் ஸ்டிச்சு. பாருங்கள், கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன். நூல் எடுங்க, ட்விஸ்ட் பண்ணுங்கள், சைடு வேஸில் ஹூக்கை விட்டுட்டு அந்த மேலே இருக்கிறத பிடிச்சி இழுங்க. இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப் ஸ்டிச்சு வந்துடுச்சு. கொஞ்சம் கேப் அந்த நூல் இருக்கணும் சின்னதாக, அப்போ தான் உங்களுக்கு அந்த பிடிமானம் கைக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த ஆள்காட்டி விரலில் டென்ஷன் வச்சுக்கோங்க. நான் டென்ஷன் இழுத்துட்டேன் நான். இப்போ இந்த பிடிமானம் இருக்கு இல்லையா, இந்த பிடிமானத்தில் ஒரு கையை நல்லா கெட்டியமாக பிடிச்சிட்டு இப்போ இந்த ஹூக்கை கீழ் வாக்கில் லெஃப்ட் டோர்லேருந்து அப்படியே இழுக்கணும். மறுபடியும் கீழே அப்படியே பிடிச்சி இழுக்கணும். மாதிரி அந்த ஹூக்கு பாருங்கள் போயிட்டு வர்றது, கீழே போயிட்டு அப்படியே மேலே அப்படியே திரும்பிட்டு வருது. கீழே போகும்போது டவுனாக போயிட்டு அப்படியே திரும்பிட்டு வருது. ஹெட்டை ரைட் சைடாக அப்படியே திரும்பிட்டு வருது. நீங்கள் செயின் போட போட கையை மேலே ஏற்றிக்கிட்டே வரணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கும். இல்லைன்னா பாருங்கள், இப்போ எனக்கு ஸ்டக்கான மாதிரி ஆகிடும். அப்படியே நீங்கள் செயின் போட்டுக்கிட்டே வாங்க. பாருங்கள், இதுதான் செயின். இதுதான் பேசிக்கான ஸ்லிப் ஸ்டிச்சும் செயின் ஸ்டிச்சும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு இதுதான் நீங்கள் கற்றுக்கணும். அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா பாருங்கள், எல்லாம் அப்படியே கலண்டு மறுபடியும் பழைய நிலைமைக்கே வந்துடும். அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இப்போ நான் பெரிய ஊசியில் பண்ண போகிறேன், 4.0 mm ஊசியில் பண்ண போகிறேன். அதே மாதிரி நான் இது பண்ணிட்டேன். யானுக்குள்ளே ஹூக்கை விட்டு டைட் பண்ணிவிட்டு அதே மாதிரி டென்ஷன் கால் கட்டி வரலாம் நூலை வச்சுட்டு அப்படியே பிடிச்சி இழுக்கிறது தான். யானுக்கு கீழே ஹூக் போகணும். மறுபடியும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். யானுக்கு இடையில் ஹூக்கு போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. யானை கையில் டென்ஷன் எடுத்துகிட்டு நீங்கள் செயின் போட ஆரம்பிக்கணும். நூலுக்கு கீழே போயிட்டு அப்படியே மேலே இழுக்கணும். ஹூக்கு பார்த்துங்க, நான் க்ளோஸ்அப் ஷாட் தான் வச்சுருக்கேன். ஆனால் உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆள்காட்டி வரலையும் பாருங்கள், நான் எங்கள் செயின் போட போட ஆட்டோமேட்டிக்காக கை என்ன பண்ணுதுன்னா நூலை இழுக்குது. அது உங்களுக்கு ஸ்டார்டிங் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நானே கஷ்டப்பட்டேன். நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டென்ஷனை தான் நான் சொல்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி ஒரு பேசிக் ஸ்டிச்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லித்தர போகிறேன். இதுதான் மெயினு, இதுதான் ஃபவுண்டேஷனு. இதுக்கு மேலே நான் ஒரு 4-5 வகை ஸ்டிச் இருக்குது. அந்த ஸ்டிச்லாம் ஒன்றா சொல்லி கொடுத்துட்டு நம்ம உடனே பொம்மை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அமிகுருமின்னு சொல்லுவோம் அந்த பொம்மை செய்கிற பேர். நம்ம அதையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுலேருந்து வந்துடணும். இது போடாமல் வேறு எதுவுமே பண்ண முடியாது, வேறு எந்த ஸ்டிச்சும் கற்றுக்க முடியாது. அதனால இது ஃபஸ்ட்டு. ஸ்லிப் ஸ்டிச்சும் இப்போ பாருங்கள், நான் பெரிய ஊசியில் போட்டேன்னா நான் ஏன் பெரிய ஊசி வேணால் சின்ன ஊசின்றதுக்கும் பாருங்கள். பெரிய ஹூக்குக்கும் சின்ன ஹூக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் இப்போ நான் செயின் போட்டு காமிச்சோன்னே உங்களுக்கு தெரியும். ஏன் எடுத்தோடனே நம்ம பெரிய ஊசியில் போடணும்னா சிக்கு விழாது. இப்போ பாருங்கள், எனக்கு செயின் போட பாருங்கள், செயின் போட எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பெரிய ஹூக்காக நமக்கு அவ்வளோ பாருங்கள். இப்போ பெரிய ஹூக்குன்றதுனால அந்த நூலில் எவ்வளோ கேப் வருது, சின்ன ஹூக்குன்றதுனால அதில் எவ்வளோ சின்ன சின்ன கேப் வருது. நம்ம பொம்மை செஞ்சோம்னா நமக்கு சின்ன ஹூக்கு வேணும், இல்லை மற்ற ப்ராஜெக்ட்டுக்கு பெரிய ஹூக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட ஆள்காட்டி வரல இப்படி எக்ஸ் மாதிரி ஒரு இது கொண்டு நூலை அடியில் வச்சு அதை இழுத்துக்கணும்.
ஸ்லிப் ஸ்டிச் டைட் ஆகிடுச்சு. டைட் ஆன உடனே யானை கீழே இது பண்ணி மேலே இழுக்கணும். அப்படியே மாறி மாறி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும். நம்மளால் முடியாது ஒன்றும் கிடையாது. இன்னும் வர வீடியோவில் நான் எல்லாமே சொல்லித்தரேன். அப் டு 10th வீடியோவில் நீங்கள் எனக்கு ஃபாலோ பண்ணி, எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது, கார்டன் ஆஃப் ஸ்டிச்சஸ்னு. நீங்கள் அங்கே போய் எனக்கு நீங்கள் பண்ணாது நீங்கள் எனக்கு வீடியோ அனுப்பலாம். எனக்கு வந்து ஒரு கண்டினியூவாக ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் எனக்கு ஃபோட்டோ அனுப்புகிறீங்களோ அவங்கள யாராவது ஒருத்தவங்க நான் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கூட கீ செயின் நான் சென்ட் பண்ணுறேன். என் கையால் பண்ண அமைக்கிறவங்க நான் சென்ட் பண்ணுறேன். ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் கூடி சீக்கிரம் நம்ம பொம்மை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு 4-5 வீடியோ கழித்து பொம்மை செய்வோம். புதுசாக நம்ம செஞ்சு நம்ம வீட்டை அழகுபடுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.